தமிழ் திரைப்படங்களில் காவல்துறை அதிகாரியாக நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த 90s-20 நாயகிகள் குறித்து இங்கு நாம் காணலாம். நடிகை ஜோதிகா சௌரபி முகர்ஜி நடிப்பில் 2000 வெளியான திரைப்படம் சிநேகிதியை. இத்திரைப்படத்தில் வில்லத்தனம் நிறைந்த காவல்துறை அதிகாரியாக நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருப்பார் தபு. நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த 2013 வெளியான திரைப்படம் தலைவா. இத்திரைப்படத்தில் நாயகனை சிறைபிடிக்க சதித்திட்டத்துடன் வரும் காவல்துறை அதிகாரியாக நடிகை அமலா பால் நடித்திருப்பார். கடந்த 2018 நடிகர் ஜி.வி. பிரகாஷ் இவானா நடிக்க தமிழில் வெளியான ஆக்ஷன் திரைப்படம். இத்திரைப்படத்தில் நடிகை ஜோதிகா கம்பீரமான காவல்துறை அதிகாரியாக நடித்திருப்பார். நடிகை நயன்தாரா முதன்மை பாத்திரத்தில் நடிக்க கடந்த 2018 வெளியான ஆக்ஷன் திரைப்படம் இமைக்கா நொடிகள். இத்திரைப்படத்தில் நடிகை நயன்தாராவின் நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது. இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் நடிகர் அருண் விஜய் நடித்து பாராட்டுதல்கள் குவித்த திரைப்படம் தடம். இத்திரைப்படத்தில் நாயகனின் சூழ்ச்சியில் சிக்கி தவிக்கும் அப்பாவி காவல்துறை அதிகாரியாக நடித்திருப்பார் நடிகை வித்யா பிரதீப். பெண் காவலர்கள் படும் இன்னல்களை குறித்து பகிரங்கமாக பேசிய திரைப்படம் மிக அவசரம் 2019. இத்திரைப்படத்தின் நாயகியாக நடித்த நடிகை சாய் பிரியங்கா தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். நடிகர் விஜய் மோகன்லால் நடிப்பில் கடந்த 2014 வெளியான தமிழ் திரைப்படம் ஜில்லா. இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற காஜல் அகர்வாலின் சாந்தி எனும் பாத்திரம் இணையவாசிகள் மத்தியில் மிகவும் பிரபலம்.